ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வருஷப்பத்து நாள்த்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தினுடைய இன்றைய நாள் தேர் உற்சவம். காலையில் 8:40க்கு வருஷம் பிறக்குன்னு சொல்லிட்டாங்க. விடிய காத்தால் நாங்கள் முழுகி போட்டு ஓடி வந்து தண்ணீர் பந்தலுக்கு ரீன்ஸ் கிடைக்கிறோம். அதாவது எங்களோட இளைஞர் தாகசாந்தி நிலையம் 36வது வருடமாக தண்ணீர் பந்தலை வந்து செய்து கொண்டு வருகிறது. அந்த வேளையில் பார்த்திங்கன்னு சொன்னால் 1000 லிட்டர் டேங்கில் சர்பத்தும் கரைச்சி 500 லிட்டர் டேங்கில் வந்து ஃபில்டர் தண்ணியும் விட்டு கொண்டு போய் நாங்கள் மருதடி கோயில் வீதியில் உள்ள ஒரு பகுதியில் வந்து தண்ணீர் பந்தல் போட்டிருக்கிறோம். அதில் வந்து வைப்போம். ஏனென்று பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான வெயில். இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்கன்னா சரியான வெயில். இப்போ அதால் வந்து சர்பத் கரைக்கிறோம். இப்போ வந்து சர்பத்துக்கு போடுற வந்து அந்த மாவை வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து போட்டு தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சர்பத்தோட கரைக்கணும். பாருங்கள் அந்த ப்ரொசஸிங் எப்படின்னு சொல்லி. இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் வாழை மரம் கட்டுறதுக்கு வந்து, அதாவது லான் மாஸ்டரில் வாழை மரம் கட்டித்தான் கொண்டு போகிறது. அதுக்காக வந்து வாழை மரம் வந்து வெட்டிக்கணும். வந்து இங்கெல்லாம் கசகசா வந்து ஊற போட்டாச்சு. இங்கால வந்து சர்வத்துக்கான கலரிங்கை வந்து இப்போ கிளக்கினோம். பார்த்திங்கன்னா பாருங்க எப்படி கிளக்கினோம்னு சொல்லி நல்ல கலராக வரும். நான் போகிறதுக்கு ஒரு குங்கும கலரில் இருக்குது. ஆனால் பாருங்கள் மாவுக்குள்ளே வந்து கலந்த ஒன்று வந்து ரோஸ் கலரில் வந்து வரும். நீங்கள் வேணும்னா இதுதான் இப்படி தான் இருக்கும் தண்ணியில் கலந்த ஒன்று. இப்போ கரைச்ச மாவை வந்து பாருங்கள் டேங்குக்குள்ளே வந்து விடுறாங்க. இப்படியே வடிகட்டி விட்டால் தான் அந்த மாவுன்ற கட்டியல் அடைசடுகள் வந்து வடியோடையே இருந்துடும். அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை வந்து சொன்னால் அந்த அடைசடுகள் வந்து என்ன சொன்னால் மேலே அலமிதக்கும். இப்போ வந்து டின் பால் விடுபடுது. டின் பாலும் மாவும் தான் முக்கியமாக வந்து சர்பத்துக்கு தடிப்பு வாரதுக்கான ஒரு விஷயம். இப்போ பாருங்கள் அந்த கலரிங் விட்டதால் வந்து இப்போ எப்படி ரோஸ் கலரில் வந்துருக்கு பாருங்கள். எங்களோட பொடியில் எவ்வளோ வேகமாக வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களோ. இப்போ மாவுன்ற தன்மை வந்து காணாதுன்றதால இப்போ கரைச்சி விடுபடுது. காலையில் 6 மணிக்கு தொடங்கின பாருங்கள் வேலை வந்து இப்போ 8:40 வருஷ பூசையும் ஆரம்பிச்சிட்டுது. எங்களோட கோயிலில் வருஷ பூசை வந்து 8:40க்கு சரியாக வருஷம் பிறந்து பூசை வந்து ஆரம்பிச்சிட்டுது. இங்கே பார்த்தா படிகள் வந்து சர்பத் கரைக்கிறதுலே பிஸியாக இருக்கிறாங்க. ஒரு வழியாக சர்பத் வந்து கரைச்சி கசகசாகம் போட்டு முடிஞ்சுது. இப்போ கலரிங் ஆனான்னு திருப்பி கலரிங்கும் விட்டாச்சு. இப்போ டேங்கில் இதண்ட வந்து பினிஷ் ஆகிட்டுது. இப்போ திருப்பி வந்து மிச்ச விரல்களுக்கு வந்து கலக்கிறதுக்காக வந்து இந்த ப்ரொசஸிங் வடிகட்டி இதை படி செய்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஐஸ் கட்டியும் வந்து வந்துட்டுது. பாருங்கள் அதை உடைச்சி வந்து கழுவி நல்ல சுத்தமாக வந்து கழுவி தான் வந்து ஐஸ் கட்டியை வந்து டேங்க்லேயும் சரி பெரல்லையும் சரி உள்ளுக்கு இறக்குவாங்க. சரியான பேரம் அந்த ஐஸ் கட்டி. இப்போ அடுத்த கட்டமாக வந்து கரைச்ச விரல்களை வந்து முதலாவது எங்கள்ட ஊரில் உள்ள தண்ணீர் பந்தலில் வந்து முதலாவது ஆரம்பமான எங்களுடைய தண்ணீர் பந்தலில் வந்து இப்போ கொண்டு போய் இறக்க போகிறாங்க. இறக்குறதுக்கு தான் இந்த வாகனத்தில் வந்து ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க. எங்களோட 36வது வருடம் இளைஞர் தாகசாந்தி நிலையம் தண்ணீர் பந்தல் இந்த இடத்துல தான் அமைஞ்சது. ஒரு பானையில் வச்சு மருதடி திருவிழாக்காக போகிற 10 அடியார்களுக்கு வந்து தண்ணீர் தான் முதல்ல வைக்கப்பட்டது குடிக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சொந்தமாக தண்ணீர் பந்தல் அமைத்து அதை விளைவு பந்தலாக செய்து இப்போ வந்து 25 நாளும் கூடுதலாக தண்ணீர் வழங்கக்கூடிய மாதிரி மோர் சர்பத் மேங்கோ ஜூஸ் வழங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சர்பத் தேர் நாளில் சர்பத் தான் 2500 பேருக்கு ஏற்ற மாதிரி கரைக்கிறது.
இப்போ இதை வந்து கொண்டு வந்து இப்போ முதல் கட்டமாக கரைச்ச சர்பத்தை வந்து எங்களுக்கே உரித்தான இளைஞர் தாக சாந்தி நிலையத்தில் வந்து இப்போ இறக்கியாச்சு. இப்போ இந்த இளைஞர் தாசாந்தி நிலையம் மருதடி ஆலயத்துக்குரிய தண்ணீர் வந்து அதாவது சர்பத் வந்து கரைச்சி இப்போ வந்து லான் மாஸ்டரில் வந்து ஏற்றியாச்சு. இப்போ ஏற்றி இப்போ கரைச்சி கொண்டு ஏற்றி நாங்கள் இப்போ டிரெக்டாக வந்து மருதடி விநாயகர் ஆலயத்துக்கு கொண்டு செல்ல போகிறோம். அங்கே இருக்கிற தண்ணீர் பந்தலுக்கு எங்களுடைய பெரியதம்பிரான் ஆலயத்திலிருந்து இப்போ வெளிக்கிட்டு கொண்டு போகுது. அந்த காட்சியை நீங்கள் காணலாம். என்னதான் இருந்தாலும் உங்களுடைய சைவ முறைப்படி வந்து இதை செய்யணுன்றதுக்காக தமிழ் கலாச்சாரங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறகுடம் வைத்து குத்துவிளக்குக்குரிய விளக்கு ஏற்றி இளைஞர்கள் சார்பில் எல்லாருமே விளக்கு ஏற்றி அதுக்கு பிறகு தான் தண்ணீர் பந்தலில் வந்து சர்பத் வந்து கொடுக்க வலிக்கிடுவினோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் விளக்கு ஏற்றின கையோடு நாங்கள் வந்து மருதடி ஆலயத்துக்கு ஒரு பகுதி வந்து மருதடி ஆலயத்துக்கு அதில் ஒரு பகுதி வந்து எங்களுடைய தண்ணீர் பந்தலையும் வந்து தகுந்தீர்ப்பதற்காக பக்த அடியார்களுக்கு கொடுப்பதற்காக இருக்கிறார்கள். இப்போ வந்து தேங்காய் உடைச்சி கற்பூரம் கொளுத்தி தான் இந்த லா மாஸ்டர் வந்து இங்கேருந்து வெளிக்கிடும். இது ஒரு சம்பிரதாயபூர்வமாக வந்து நடக்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு வருடமும். நல்ல எண்ணத்திலே பராபர வருஷம் ஆகமம் குறிப்பிடுகின்ற அளவு பிரமாணத்திற்கு அமைவாக முக்கியமாக நாங்கள் வந்து தொடங்கின வந்து இந்த மருதடி பிள்ளையாளுக்கு வந்து லான் மாஸ்டரில் கொண்டு வர வந்து தேர் இழுக்கிற பக்த அடியார்களுக்காக இதை வழங்குவதற்காக முதல்ல கொண்டு வர ஆரம்பித்தது. என்ன காரணம்னு சொன்னால் தேர் இழுப்பவர்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து தாகங்கள் சரியாக வெயிலுக்கு இருப்பதாக மதியம் 12 மணிக்கு தேர் இழுப்பதாக தான் கொண்டு வர வலிக்கிறாங்க. அந்த பட்சத்தில் தான் வந்து இறுதியாக வந்து இங்கேயும் ஒரு தண்ணீர் பற்றி வந்து பக்த அடியார்களுக்கு வந்து தாகத்தை தீர்ப்பம் பண்ணுறதுக்காக எங்கள் இளைஞர் தாக சாந்தி நிலையத்தின் மூலம் 36வது இடங்களை கடந்து இந்த சேவையை வந்து ஆற்றி வருகிறோம். இதனைத் தொடர்ந்து இறுதியாக வந்து நாங்கள் கொடுத்த பேப்பர் கப்புகள் வந்து வீசப்பட்டிருக்கும். அதனை வந்து நாங்கள் சுத்தம் செய்து ஆலயங்களுடைய சூழலுக்கு இடைஞ்சல் இல்லாமல் கழிவுகளை வந்து நாங்களே எடுத்து அதை ஒரு பேக்கில் போட்டு அதே உரிய இடத்துல வந்து அதை வந்து போட்டு விடுவோம். இது வந்து காலாகாலமாக நாங்கள் செய்து கொண்டு வர ஒரு விடயம்.